வாங்க இன்னைக்கு நம்ம கிளி கூண்டு தான் பார்க்க போகிறோம். கிளி கூண்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிளி ஒயரு 15 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஃபுல்லாகவே எல்லா ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு ஒயர் எடுத்து கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஆள்காட்டி விரலில் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் எடுத்து பின்னால் விட்டு என் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கணும். அதை ஒரு ரவுண்டு பண்ணி அதுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா கரெக்டாக டைட் ஆகிரும் ஒயர். பாருங்கள், பேக் சைடு பார்த்தீங்கன்னா வரும், வி ஷேப்பில் வரும். மறுபடியும் இந்த ஒயர் எடுத்து அதுக்குள்ளே விட்டு அந்த ஒயரில் விட்டு இப்படி வெளியே இழுத்திங்கன்னா கரெக்டாக கிளி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது நம்ம கரெக்டாக வால் சைடு நல்லா இழுத்து பிடிச்சி இப்படி வி ஷேப்பில் வரணும், இழுக்காமல் பின் அடிச்சுக்குங்க. அப்போ தான் நகராது. இங்கேயும் கழுத்துக்கட்ட ஒரு பின் அடிச்சுக்குங்க. அடிச்சுக்கிட்டிங்கன்னா லூஸ் ஆகாது, இல்லைன்னா விட்டிங்கன்னா எல்லாம் லூஸ் ஆகிரும். இப்படித்தான் இருக்கணும் கிளி. பாருங்க, எல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டோம். அடுத்தது இதுக்கு மூக்கு கண்ணும் வச்சு தைக்கணும். சிகப்பு கலர் ஒயர் வாங்கிட்டிங்கன்னா இப்படி கிராஸாக வெட்டிக்கிங்க. வெட்டி அது உள்ளே வச்சு ஊசியில் ஒரு குத்தி வெளியே எடுத்துட்டு கண்ணுக்கு கருப்பு கலர் பாசி வாங்கி நம்ம 2 சைடு ஒன்று சொன்ன மாதிரி வைக்கணும். இதிலேருந்து விட்டு எடுத்து மறுபடியும் இன்னொரு பாசி எடுத்து அதில் விட்டிங்கன்னா டைட்டாயிரு. பாருங்கள், மறுபடியும் இங்கே ஒரு சுற்றிட்டு நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கண் கரெக்டாக டைட்டாக நிற்கி பார்க்கறக்கு நல்லா இருக்குது. கோழி பூங்கு வாங்கி நாங்கள் வச்சோம், ரெக்கை மாதிரியே இருக்கட்டுன்னு. இது உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிளியெல்லாம் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம கோர்க்கலாம். நரம்பில் கோர்த்தா லூஸ் ஆகிருன்னு நாங்கள் உள்ள நூலில் கோர்த்துருக்குறோம். கீழே ஒரு குஞ்சம் ஒன்று போட்டுக்குங்க. அப்போ தான் கிளி நல்லா நிற்கும். போட்டுட்டு இதுக்கு ஒரு சின்ன முடி ஒன்று போட்டுக்குங்க. நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நல்லா பெரிய நூல் விட்டு கோர்த்துக்கோணும். கோர்த்துட்டு ஊசியில் கோர்த்துட்டு ஒரு பச்சை கலர் பாசி ஒன்று இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 டஜன் வாங்கணும் இதுக்கு. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம கிளி எடுத்து கீழே ஒரு ஓட்டை கரெக்டாக இருக்குது, அதுலேருந்து மேலே சென்டரை பார்த்து குத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலர் பாசி ஒன்று கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு கிளிக்கு இந்த பச்சை கலர் டியூப் விற்பாங்க அதே கலராக, அதையும் ஒன்று நீங்கள் இதுக்கு அடுத்தது கோர்த்துக்கோணும். கோர்த்து நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரி ஒரு 12 அணை போட்டு வச்சுக்கோங்க வெளி சுற்றுக்கு. அடுத்தது 2 டியூப் போட்டிருக்குறோம். 2வது சுற்றுக்கு 8 அணை. அடுத்தது 3 டியூப்பு 6 அணை போட்டிருக்குறேன். பாருங்கள், எல்லாம் கோர்த்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம தட்டில் கோர்க்கணும். கிளித்தட்டு கிடைக்கல, நாங்கள் பிளாஸ்டிக் கடையில் தட்டு வாங்கி நாங்களே ஓட்டையெல்லாம் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டியூப்பு கோர்த்ததை உள் சுற்றுக்கு நம்ம 6 அணை அதையும் நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்து கட்டிக்கலாம். இதே மாதிரி கட்டிக்கிங்க, அப்போ தான் லூஸ் ஆகாது. எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் கட்டிக்கணும். இப்போ நம்ம 2வது சுற்றுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டியூப்பு 8 கிளி
மேலே ஒரு டியூப் மாட்டி நல்லா இழுத்து கட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது 3வது சுற்று 12 கிளி ஒரு டியூப் போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டையிலே எல்லாம் சுற்றி கட்டிக்கணும். கிளி கூண்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.